அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 7 பாரதம் அன்றைய நாற்றங்கால். பாரதம் அன்றைய நாற்றங்கால் தாரா பாரதியின் கவிதைகள் எனும் நூல் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. பாரதம் அன்றைய நாற்றங்கால் எதில் இடம்பெற்றுள்ளது? தாரா பாரதியின் கவிதைகள் எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை. மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. இப்படி பாடியவர் யார்? தாரா பாரதி. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை, மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. பாடியவர் தாரா பாரதி. திருக்குறளை புகழ்ந்து பாடியிருக்காரு. கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும் என்று பாடியவர் தாரா பாரதி. பூமியின் கிழக்கு வாசல் எது? இந்தியா. தாரா பாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். தாரா பாரதியின் அடைமொழி பெயர் கவி ஞாயிறு. தாரா பாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். தாரா பாரதியின் அடைமொழி பெயர் கவி ஞாயிறு. தாரா பாரதியின் நூல்கள்: புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். தேசம் உடுத்திய நூலாடை எது? திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரிக்கரை. பிரித்து எழுதுதல்: நூலாடை நூல் கூட்டல் ஆடை, எதிரொலிக்க எதிர் கூட்டல் ஒலிக்க. இரண்டாவது தலைப்பு தமிழ்நாட்டில் காந்தி. இந்த இயல் 7 நல்லா படிச்சுக்கோங்க. முக்கியமான கேள்வி பதில்கள் இதில் அடங்கியிருக்கு. தமிழ்நாட்டில் காந்தி. காந்தி அருங்காட்சியகம் எங்கு உள்ளது? மதுரை. ரவுலட் சட்டம் எதிர்ப்பு ஆலோசனை கூட்டம் காந்தியடிகள் தலைமையில் எங்கு நடைபெற்றது? ராஜாஜி வீட்டில். பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என்று கூறியவர் ராஜாஜி. பாரதியாரை இந்தியாவின் சொத்து என்று கூறியவர் மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தியின் தோற்றத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு. மாநிலம் கேட்டால் தமிழ்நாடு எழுதணும், ஊர்னு கேட்டால் மதுரைன்னு எழுதணும். அதனால தான் ரெண்டுமே ப்ராக்கெட்டில் கொடுத்து தமிழ்நாடு கொடுத்துருக்கேன். காந்தியடிகளின் உருவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எளிமை திருக்கோலம். காந்தியடிகள் காரைக்குடி அருகில் எங்கே தங்கினார்? கானாடு காத்தான் என்னும் கிராமத்தில். காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல் எது? திருக்குறள். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள், ஜி.யு. போப் எழுதிய தமிழ் கையேடு. காந்தியடிகள் யாருடைய அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று கூறினார்? உ.வே. சுவாமிநாதர். வேலுநாச்சியார். இதுவும் ஒரு முக்கியமான தலைப்பு தான். இது உங்களுக்கு பொது அறிவிலையும் கேட்பாங்க, தமிழ்லையும் கேட்பாங்க. வேலுநாச்சியாரை பற்றி. போருக்கு முக்கியமானது எது? வீரமும் அதனால் விளையும் வெற்றியும். வேலுநாச்சியாரின் தந்தை செல்லமுத்து, ராமநாதபுரம் மன்னர். வேலுநாச்சியாரின் கணவர் முத்துவடுகநாதர், சிவகங்கை மன்னர். வேலுநாச்சியாரின் காலம் 1730 1796 வரை. வேலுநாச்சியார் கற்ற மொழிகள்: தமிழ், ஆங்கிலம், உருது, பிரெஞ்சு. முத்துவடுகநாதர் ஆங்கிலேயருக்கு எதிராக எங்கு நடந்த போரில் மரணமடைந்தார்? காளையார் கோவில். வேலுநாச்சியார் எங்கு படையை திரட்டி பயிற்சி செய்தார்? திண்டுக்கல் கோட்டை. வேலுநாச்சியாரின் அமைச்சர் யார்? தாண்டவராயன். வேலுநாச்சியாரின் தளபதிகள் யார்? சின்ன மருது, பெரிய மருது. வேலுநாச்சியாருக்கு 5000 குதிரைப்படைகளை அளித்து உதவி செய்தவர் ஹைதர் அலி. மைசூர். வேலுநாச்சியாருக்கு 5000 குதிரைப்படைகளை அளித்து உதவி செய்தவர் ஹைதர் அலி, மைசூர். ஹைதர் அலியிடம் வேலுநாச்சியார் எந்த மொழியில் பேசினார்? உருது. வேலுநாச்சியாரின் ஆண்கள் படைப்பிரிவு தலைவர்கள் யார்? மருது சகோதரர்கள்.
சின்ன மருது, பெரிய மருது. வேலு நாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவு தலைவி யார்? குயிலி. சிவகங்கை கோட்டை கதவுகள் எப்போது திறக்கும்? விஜயதசமி அன்று. தன்னை ஆங்கிலேயரிடம் காட்டிக் கொடுக்காத உடையாள் என்ற பெண்ணுக்கு வேலு நாச்சியார் என்ன மரியாதை செய்தார்? உடையாளுக்கு நடுகல் நட்டி தனது தாலியை அணிவித்தார். ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை அழித்த பெண் குயிலி. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. வேலு நாச்சியார் சிவகங்கையினை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பு ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்த வீர பெண்மணி வேலு நாச்சியார். ஆங்கிலேயருக்கு எதிராக இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யார்? வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி. வ.உ.சியின் சுதேசி நாவாய் சங்கம் எப்பொழுது பதிவு செய்யப்பட்டது? அக்டோபர் 16, 1906. வ.உ.சியின் சுதேசி நாவாய் சங்கம் எப்பொழுது பதிவு செய்யப்பட்டது? அக்டோபர் 16, 1906. வ.உ.சி சென்னை செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியார். நால்வகை சொற்கள். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொற்களை நால்வகைப்படுத்தலாம். பெயர்ச்சொல் பெயரை குறிக்கும். எடுத்துக்காட்டு பாரதி, காலை, பள்ளி, கண். வினைச்சொல் வினை என்ற செயலை குறிக்கும். எடுத்துக்காட்டு வா, போ, எழுது, நட. இடைச்சொல் பெயர்ச்சொல் வினைச்சொல்லை சார்ந்து வரும், தனித்து இயங்காது. இடைச்சொல் பெயர்ச்சொல் வினைச்சொல் இரண்டையும் சார்ந்து வரும், தனித்து இயங்காது. எடுத்துக்காட்டு உம், கு, ஐ. உம் தந்தையும் தாயும், கு தம்பிக்கு, ஐ திருக்குறளை. உரிச்சொல் ஒரு சொல் பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது. உரிச்சொல் ஒரு சொல் பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது. எடுத்துக்காட்டு மா, சால, உரு, தவ, நுனி. இந்த உரிச்சொல் வச்சு நம்ம எப்படி ஒரு பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் மிகுதிப்படுத்தி கூறுவோங்கிறது தான் இந்த ரெண்டு எடுத்துக்காட்டு. மா நகரம், சாலச் சிறந்தது. ஓர் ஒரு, இங்கிலீஷில் ஏ ஆன் அப்படின்னு சொல்லுவோமா, அதான் ஓர் ஒரு. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டு ஓர் இரவு, ஓர் ஊர், ஓர் ஏரி. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டு ஒரு பாட்டு, ஒரு நகரம். அஃது அது. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டு அஃது இங்கே உள்ளது. உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டு அது நன்றாக உள்ளது. அது நன்றாக உள்ளது. கலைச்சொல் நாட்டுப்பற்று, பேட்ரியாட்டிசம். கலைக்கூடம், ஆர்ட் கேலரி. இலக்கியம், லிட்ரேச்சர், மெய்யுணர்வு, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. நம்ம சேனலில் போடுற வீடியோ பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.